Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் 1க்கு முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் டு சி, பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னா என்ன, இதை பற்றி எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போது ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம வந்து சிலபஸ்க்குள்ளே போக போகிறோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்க சிலபஸ் மட்டும் தனியாக பார்ப்போமா? சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன் டு சி தான் சாப்டரோட நேம், ஓகேவா? நம்ம ஒரு 7 சாப்டராக பிரிச்சுக்குவோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன இருக்குன்னா இன்ட்ரோடக்ஷன் டு சி. இந்த இன்ட்ரோடக்ஷன் டு சியை பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த காம்போனன்ட்ஸ்லேருந்து எல்லாமே அதை தான் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேவா? அதில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம் டாபிக்னா ப்ராப்ளம் சால்விங், ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட், டெவலப்பிங் அண்ட் அல்காரிதம், ஃப்ளோ சார்ட் அண்ட் சூடோ கோட், ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர், கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ், இன்டராக்டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோடு, கமெண்ட்ஸு, இன்டென்டேஷன், எரர் மெசேஜ், பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், வேரியபிள்ஸ், ரிசர்வ்டு words, arithmetic operator, relational operator, logical operator, bitwise operator, assignment operator, conditional operator, இந்த ஆபரேட்டர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனும் பில்ட்-இன் ஃபங்க்ஷனும் பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்ல எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆபரேட்டர்ஸ் தான். arithmetic, relational, logical, bitwise, assignment, conditional. இந்த ஆபரேட்டரில் எது வேணால் கேட்கலாம். தென் அதுக்கப்புறம் ஃப்ளோ சார்ட் அண்ட் சூடோ கோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு, அதாவது ஒரு டாபிக் கொடுத்துட்டு இப்போ சம் ஆஃப் அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு கொடுத்து அதுக்கான சூடோ கோட், ஃப்ளோ சார்ட், ப்ரோக்ராம் எல்லாம் வரைய சொல்லலாம், ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல நம்மளுடைய क्वेश्चन இருக்கும். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங்னா என்னன்னு பார்ப்போம் இந்த வீடியோல, ஓகே? ஸோ ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் டு சி சொல்லி கொடுத்துட்டு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் அப்படின்னா என்ன? ஒரு டாஸ்க், என்னால் ஒரு விஷயம் பண்ணணும், அந்த விஷயத்தை இப்போ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்னால் அது ஒரு ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணணும். அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ண போகிறது அப்படின்றத பற்றி தான் இங்கே பார்க்கவே போகிறோம். அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் பர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் when executed by the computer. ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லணும், ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் தான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்வோம். ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்றது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் பர்ஃபார்ம் த சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க், ஓகேவா? ஸோ அப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்றது என்ன ப்ராசஸ் அப்படின்னா டெவலப்பிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் வேரியஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதான் கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி நம்ம நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்க போகிறது தான் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டே. அதில் எ ப்ரோக்ராமிங் பேரடிசம் இஸ் அ வே ஆஃப் ப்ரோக்ராமிங் ஆர் ஸ்டைல் ஆஃப் சால்விங் ப்ராப்ளம். இந்த ப்ரோக்ராமிங் பேரடிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. பேரடிசம் அப்படின்னா இட்ஸ் அ வே, தட் மீன்ஸ் எந்த மாதிரி நான் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ண எனக்கு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஓகேவா? அதில் எனக்கு எது பெஸ்ட்டு, எந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண போகிறேன். அதை தான் ப்ரோக்ராமிங் பேரடிசம் அப்படின்னு சொல்வோம். இப்போ வாங்க ப்ராப்ளம் சால்விங்னா என்னென்னு டெஃபினிஷன் இருக்குது. இது நமக்கு 2 மார்க்கில் கூட வரும், ஸோ படிச்சுக்கணும், ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் சால்விங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் த ப்ராப்ளம். முதல்ல அந்த ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தென் அதை அனாலிசிஸ் பண்ணணும், அதை ஃபுல்லாக கன்க்ளூஷன் எடுக்கணும், தென் டெவலப்பிங் த ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன். அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் எழுதணும் யூசிங் லாஜிக்கல் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் மெத்தட். சிஸ்டமுக்கு புரிகிற மாதிரி கரெக்டான மீனிங்கோட, கரெக்டான அர்த்தத்தோட இப்படி தான் சால்வ் பண்ணணுன்ற லாஜிக்கல் ஸ்டெப்ஸை நான் பில்ட் பண்ணணும். இப்படி தான் ஒரு ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ 2 லைன் தான். ப்ராப்ளம் சால்விங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் த ப்ராப்ளம், அனலைசிங் இட் அண்ட் தென் டெவலப்பிங் எ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன் யூசிங் லாஜிக்கல் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் மெத்தட், ஓகே? ஸோ இன் ப்ரோக்ராமிங் வித் சி லாங்குவேஜ். சி லாங்குவேஜை பொறுத்தளவு ப்ராப்ளம் சால்விங் அப்படின்றது ரொம்பவே குரூஷியலான ஒரு விஷயம். தட் மீன்ஸ் சிஸ்டம் வந்து டைரெக்டாக ஹியூமனோட லாங்குவேஜை புரிஞ்சுக்குமானா புரிஞ்சுக்க போகிறது இல்லை. அங்கே தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜையே கொடுக்குறோம். அப்போது நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமாக தான் என்ன பண்ணும், சிஸ்டம் வந்து புரிஞ்சுக்குமே, ஓகேவா? ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும், நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கும், ஓகே? நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த ப்ராப்ளம் சால்விங்கோட ஸ்டேஜ் இதை நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுக்குறப்பே சொல்லி கொடுத்தேன், ஓகேவா? முதல்ல ஒரு ப்ராப்ளமை கிளியராக நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அனாலிசிஸ் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே, ஓகேவா? இட் யூஸ்டு டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் த ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கும். டிட்டர்மைன் த இன்புட் டேட்டா, இன்புட் நான் வாங்கிக்குவேன், அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் எப்படி இருக்கணும், இது எல்லாத்த பற்றியும் நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அனாலிசிஸ். இப்போ ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதை டிஃபைன் பண்ணணும்ல, அதில் இருக்க விஷயங்கள்லாம் நான் எடுத்து காட்டணும்ல, அதுதான் செகண்ட் ஸ்டெப் ப்ராப்ளம் டெஃபினிஷன். டு டிஃபைன் த ப்ரீசியஸ் டேர்ம், தட் மீன்ஸ் இப்போ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா முதல்ல இன்புட் வந்து 2 நம்பர் வாங்கணும். ஸோ 2 நம்பர்ஸ் நான் இன்புட் எடுத்துக்கிறேன் A and Bன்னு, அதை ப்ராசஸ் பண்ணணும். என்ன ப்ராசஸ் ஆக்சுவலாக சம் ஆஃப் டூ நம்பர்ஸ், அப்போ ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ சம் ஈக்குவல் டு A plus B ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக என்கிட்ட அவுட்புட் வரும், அதுதான் ரிசல்ட் சம்னு எழுதுறோம். இதுதான் ப்ராப்ளம் டெஃபினிஷன். என்னோட இன்புட் என்ன, ப்ராசஸ் என்ன, அதோட அவுட்புட் என்ன, இது எல்லாத்தையும் கிளியராக சொல்றதுக்கு பேரு நம்ம ப்ராப்ளம் டெஃபினிஷன். அடுத்து டிசைனிங் அண்ட் அல்காரிதம். இப்போ சொல்லிட்டேன் இதான் ப்ராப்ளம்னு தெரிஞ்சு போச்சு, என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. கரெக்டா? இப்போ அது நான் அல்காரிதம் பில்ட் பண்ணணும்ல, எப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஒரே லைன் அல்காரிதம்னா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் அல்காரிதம் இஸ் a ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ண போற ஸ்டெப்ஸை தான் நான் அல்காரிதம் அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? இப்போ அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ்னா முதல்ல ஸ்டார்ட் ஸ்டாப், அதை எண்டுன்னு சொல்லலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா அல்காரிதம் எழுதுறப்ப இருக்கணும். ஓகேவா? சம் ஆஃப் டூ நம்பர்ஸ்ன்றப்ப முதல்ல நான் 2 நம்பரை வாங்கணும். ஸோ ரீட் 2 நம்பர்ஸ் A and B. அதுக்கப்புறம் அதை சம் ஈக்குவல் டு A plus B நான் பண்ணணும். ஸோ கம்ப்யூட் சம் ஈக்குவல் டு A plus B. அதுக்கப்புறம் சம், அதாவது டிஸ்பிளே சம், அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணணும். இப்படி தான் நான் என்ன பண்ணுவேன்னா அல்காரிதம் எழுதுவேன். அல்காரிதம் மீன்ஸ் இட் இஸ் a ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன் ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட் அப்படின்னா என்ன? இட் இஸ் த டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த அல்காரிதம். ஓகேவா? அல்காரிதம் எழுதியாச்சு, அந்த அல்காரிதமையே டயக்ராமேட்டிக்ல ஒரு விஷயத்தை நம்ம வந்து தியரியா பார்க்கறத விட விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா புரியும். அப்ப தியரியா இல்லாம ஒரு பிக்சர்ஸ் வச்சு நான் பார்க்க போறது தான் இந்த ஃப்ளோ சார்ட் அப்படின்றது. ஸோ அல்காரிதம் இஸ் ரெப்ரசன்ட் இன் டயக்ராமேட்டிக்கல் ஃபார்ம் யூசிங் சம் சிம்பிள்ஸ். அதுக்குன்னு பர்டிகுலர் சிம்பிள் இருக்கு, இந்த சிம்பிளுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி போடுறது ஒரு சிம்பிள். ஓகேவா? டிசிஷன் எல்லாம் போடணும்னா இந்த மாதிரி டைமண்ட் சிம்பிள், இந்த மாதிரி சம் சிம்பிள்ஸ் கொடுத்து இது பண்ணுவாங்க. இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா கோடிங். கோடிங் அப்படின்னா என்ன? அல்காரிதம் எழுதிட்டேன், ஃப்ளோ சார்ட் வரைஞ்சிட்டேன், இதெல்லாம் ஹியூமனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. சிஸ்டமோட அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜால தானே முடியும். அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பேர் தான் கோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சி ப்ரோக்ராம் எழுத போகிறோம், ப்ராப்பராக எப்படி எழுதணுன்ற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு பேர் கோடிங். ஸோ இப்போ கோடிங் எழுதியாச்சு. கோடிங்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன். கம்பைல் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், ஏதாவது எரர் இருக்கான்னு கண்டுபிடிக்கும். ஏதாவது எரர் இருக்கான்னு கண்டுபிடிச்சி என் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறது தான் கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷனோட வேலை. தென் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். டெஸ்டிங் அப்படின்னா என்ன? ஏதாவது எரர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம், அந்த எரர் இருந்துச்சுன்னா என்ன ஆகாது, நம்ம ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு பேர் பக், அதனால தான் டெஸ்டிங் வருது. டெஸ்ட் பண்ணுறப்ப ஏதாவது எரர் காட்டுச்சு அப்படின்னா அதை நான் என்ன பண்ணணும்? கிளியர் பண்ணணும். அந்த எரரை கிளியர் பண்றதுக்கு பேரு தான் டீபக்கிங். ஓகேவா? இதுதான் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங்கோட வேலை. தென் லாஸ்ட் ஒன் டாக்குமெண்டேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் வேணுமோ நான் இதெல்லாம் கரெக்டாக கோட் ரன் ஆயிடுச்சுன்னா இந்த கோட் இதுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி நான் எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சிருவேன். யார் எப்போ வேணா ஃபியூச்சர்ல எனக்கு வேணுன்றப்ப எடுத்து அந்த ஒர்க்கை பார்த்துக்கலாம்ல. இதுதான் டாக்குமெண்டேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸோட வேலை. ஓகேவா? இப்படிதான் ஒரு ப்ராப்ளம் அனாலிசிஸ் ஸ்டெப்ஸே இன்வால்வ் ஆகும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்டெப்ஸ் ஆர் ஸ்டேஜஸ் இருக்கு? முதல்ல ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அனாலிசிஸ், செகண்ட் ஒன் ப்ராப்ளம் டெஃபினிஷன், தேர்ட் ஒன் டிசைனிங் அண்ட் அல்காரிதம், ஃபோர்த் ஒன் ஃப்ளோ சார்ட், ஃபிஃப்த் ஒன் கோடிங், சிக்ஸ்த் ஒன் கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன், செவன்த் ஒன் வந்து டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங், எய்த் ஒன் டாக்குமெண்டேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் டாபிக் தான் ப்ராப்ளம் சால்விங். நெக்ஸ்ட் வீடியோல ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட் சொல்லி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.